அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தில்லைசுங்கன் சேனல். நம்ம வந்து ஓம் சக்தி கோயிலுக்கு வந்து மாலை போட்டிருந்தோம் இல்லையா, அந்த விளாக் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வீட்டு க்ளீனிங் ஒர்க்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன் சேர்த்து. நம்ம வந்து கிச்சன் மட்டும் கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து மற்ற பொங்கல் க்ளீனிங் வேலையை வந்து ரெகுலராக நம்ம கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம கிச்சன் மட்டுமாவது க்ளீன் பண்ணணும் இல்லையா, மாலை போடுறோம். அதனால் நான் வந்து கிச்சனில் ஸ்டவ், அதை பக்கத்தில் இருக்கிற பொருட்கள், அதை சுற்றி உள்ள கவுண்டர் டாப்பு, அதுக்கு கீழே பாத்திரம் வச்சுருப்போம் இல்லையா, அது மட்டும் க்ளீன் பண்ணுறேன். அந்த ஷெல்ஃபில் நான் கையவே வைக்கலை. அது வந்து அப்புறம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஜன்னல் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா கிச்சனில் இருக்க ஜன்னல் நமக்கு சொல்லவே தேவையில்ல, எண்ணெய் பிசுக்கு நிறைய இருக்கும். இது வந்து ஒரு சில்வர் ஸ்டாண்டு. இதில் வந்து கொஞ்சம் இந்த ஸ்பாஞ்சு இந்த இதெல்லாம் வந்து நான் வைப்பேன். அது கொஞ்சம் தண்ணி படுறதுனால துரு பிடிக்கும் இல்லையா, அதை கம்பி பஞ்சு வச்சு நம்ம லைட்டாக வந்து சர்ஃபு பவுடர் வச்சு தேய்ச்சாவே போயிடும். ஏன்னா திரும்பவும் தண்ணி போட்டு கழுவுனோன்னா இதுவாகிடும். அதனால் ஸ்பாஞ்ச் வச்சு தொடச்சிருவேன். இந்த வாட்டர் ஃபில்டரோட இது இருக்குது பாருங்கள், இந்த ஃபில்டரு இது வந்து பார்த்திங்கன்னா 2 வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ ஒரு சவுறு தண்ணி நம்ம தண்ணி, அதனால தான் 2 வச்சுருக்கேன். ஒரே டஸ்ட்டுங்க, என் மேலே எல்லாமே வந்து தலையில் ஃபுல்லாகவே டஸ்ட்டு, ஃபேனில் இருந்தது எல்லாமே வந்து இருக்கும். அதனால தான் வந்து அப்படி வந்து இருப்பேன். அவ்வளோ ஒரு வேலை, ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு ஆள் செய்யறதுனா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பசங்களுக்கு இதெல்லாம் செய்ய தெரியாது. ஏதாவது அதை எடு இதை எடு அப்படின்றத மட்டும் தானே செய்வாங்க. கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஷீட் வந்து ஒட்டியிருக்கேன் இல்லையா, இதில் நிறைய எண்ணெய் பசை இருக்கும். ஒன்றுமே இல்லைங்க, விம் லிக்யூடு இல்லைனா விம் பார் சோப்பே இருந்தால் கூட போதும். அதை கொஞ்சம் கரைச்சிட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஷாம்பு, அந்த எண்ணெய் பிசுக்கு எடுக்கிறதுக்காக ஷாம்பு, அது வேறு எதுவுமே நம்ம காசு போட்டு அது இதுன்னு செலவு பண்ணி வாங்க தேவையில்லைங்க. அதை போட்டு கம்பி பஞ்சு போடுறதுனால இந்த ஷீட் ஒன்றும் ஆகாது. அதை போட்டு நல்லா வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஈர துணி போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச துணி போட்டு தொடச்சிக்கலாம். நான் ஸ்பாஞ்ச் வச்சுருக்கேன், தண்ணி இருக்கும்ல ஸ்பாஞ்சு, அதை வச்சு தான் மோஸ்ட்லி க்ளீன் பண்ணுவேன். ஒரு பெயிண்ட் ப்ரெஷ்ஷை வச்சு அதை அப்படியே ஃபுல்லாக போட்டு தேய்க்கிறேன். ஏன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோடு கூடாக இருக்குல்ல, அந்த இடம் வந்து அந்த இடுக்கில் போயிட்டு எண்ணெய் பசியாகிடும். அதான் எனக்கு டைல்ஸ்க்கு ஒரு பிரச்சனை. அதனால தான் நான் ஷீட் ஓட்டியிருக்கேன். ஒரு சமதளமாக இருந்துச்சு டைல்ஸ்ன்னு சொன்னால் நம்ம தேய்ச்சி கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இடையில கோடு கூடாக இருக்குல்ல, அந்த இடுக்கில் போயிட்டு எண்ணெய் பசியாகிடும். அதனால தான் நான் ஷீட் ஒட்டியிருக்கேன், தேய்ச்சி கழுவ ஈஸியாக இருக்கும். இப்போ கீழே பாருங்கள், இந்த ப்ரஷ்ஷை வச்சு நான் ஃபுல்லாக வந்து அந்த சோப்பு அந்த ஷாம்பு இருக்குல்லையே, அந்த மிக்ஸரை வந்து நான் அப்படியே பெயிண்ட் அடிக்கிற மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்பி பஞ்சு போட்டு ஸ்பாஞ்சால் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துகிட்டு அப்புறம் ஈர துணி போட்டு இது பண்ணிட்டேன். ஏன்னா கழுவுனோன்னா நமக்கு டைரெக்டாக சிங்க்குக்கு போகிற மாதிரி இருக்காது. அதனால் தண்ணி தெளித்து ஃபுல்லாகவே வந்து தொடச்சி அப்படியே தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டு போயிடுவேன் சிங்க்குக்கு. ஃபுல்லாகவே தொடச்சிட்டோன்னா இப்போ பளிச்சுன்னு ஆகிடும். நம்ம இது அடிக்கடி கழுவுற இடம் தான், ஆனாலும் வந்து நமக்கு இது வந்துட்டு தான் இருக்கும். இதில் டஸ்ட் வந்து வராமல் இருக்காது. நமக்கு கிச்சன் கவுண்டர் டாப் மட்டுமே நமக்கு இன்றைக்கி க்ளீன் பண்ணோன்னா அடுத்த நாள் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், அவ்வளோதான். திரும்ப நம்ம சமைக்க அப்படி தாங்க ஆகிட்டுருக்கும். அதுக்காக நம்ம அப்படியே பொங்கல் வரட்டும்னு இருக்க முடியாது. கோயிலுக்கு போகிறதுனால அதை க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நம்ம எதாவது நான்வெஜ் செய்ய தான் போவோம். நாள் போகி அன்னைக்கு திரும்ப நம்ம எல்லாமே இதே மாதிரி நம்ம கவுண்டர் டாப் ஸ்டவ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு டீப் க்ளீன் பண்ணிக்கலாம். அதனால் இதெல்லாம் வந்து இருக்கேன். கீழே இருக்க பாத்திரம் எல்லாம் நான்வெஜ் பாத்திரம் அத்தனையும் வெளியில் எடுத்து போட்டுட்டேன். கூடையாக வச்சு டப்பா வச்சுட்டேன். திரும்ப நான் உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறதில்ல, அப்படியே இருந்துட்டு கடைசியாக கழுவிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜ்ஜி பாத்திரத்தை மட்டும் நான் இப்போ எடுத்து வச்சுப்பேன். கீழே உள்ள ஷெல்ஃப் எல்லாமே தொடச்சிட்டு ஈர துணி போட்டு தொடச்சிட்டு காஞ்சதுக்கப்புறம் ஃபேன் இருக்குது கிச்சனில் போட்டு காய வச்சுட்டு காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம பொருளை வந்து வைக்க போகிறோம். அதே மாதிரி ஸ்டவ்வுமே அப்பப்போ கொஞ்சம் துருவாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கும் அதே தான், கம்பி பஞ்சு போட்டால் போதும், அந்த துருவு எல்லாமே போயிடும். தண்ணி ஊற்றி கழுவக்கூடாது. ஏன்னா அதில் அந்த பர்னர் இருக்குது பாருங்கள், தண்ணி இந்த கிளாஸ் ஸ்டவ் மட்டும் இல்லை, சில்வர்லையுமே பர்னர் தண்ணி படாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி பர்னரை எடுத்து ஒரு நாள் விளக்கி கழுவி வெயிலில் காய வச்சிடணும். அதில் வந்து துரு வந்துடும். துரு அடைச்சியே நமக்கு வந்து அடைப்பு ஏற்படும். நான் க்ளீன் பண்ணி இப்போ 1 இயருக்கு மேலேயே ஆகுது. திருப்பும் எனக்கு லைட்டாக அடைக்கிற மாதிரி இருக்குது. துரு வராமல் கொஞ்சம் அதை பார்த்துக்கணும். ஏதாவது பால் ஏதாவது பொங்கி ஊற்றுனா தான் நமக்கு பிரச்சனை. பருப்பு அதே மாதிரி பொங்கி ஊற்றும். அந்த பொங்கி ஊற்றாத மாதிரி நம்ம வச்சுக்கணும். அதுதான், இல்லைன்னா நமக்கு அந்த அடைப்பு வந்து ஏற்படும். வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து ஸ்டவ்வையும் இப்போ வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஃபுல்லாக கவுண்டர் டாப் ஃபுல்லாக பாருங்கள், எல்லா திங்ஸையும் எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு. அதாவது கிச்சனாக இருந்தால் கூட அதை நம்ம செக்மெண்ட்டாக பிரித்து செய்யும் போது நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னா, ஒரு ஆளாக செய்கிறோம் இல்லையா,
ஃபுல்லாக கிச்சனையே காலி பண்ணி அள்ளி எல்லாத்தையும் வெளியில் போட்டுட்டு பண்ணோன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் கிச்சனையே நான் ஒரு பாதியாக சமைக்கிற இடம், அதை சுற்றி உள்ளது மட்டும், அந்த உப்பு ஜாடி வைக்கிற இடம், ஆயில் பாட்டில் வைக்கிற இடம், அதுக்கப்புறம் அந்த கத்தி, அந்த லைட்டர் இதெல்லாம் வைப்போம்ல அது, அப்புறம் அந்த உப்பு ஜாடி வைக்கிற ஒரு சில்வர் ஸ்டாண்டு வச்சுருக்கேன், அது மட்டும் க்ளீன் பண்ணியிருக்கேன். இங்கே பிளாஸ்டிக் ஸ்டாண்டு ஒன்று பெருசாக வந்து வச்சுருந்தேன், நான் எடுத்துட்டேன். ரொம்ப இடம் அடைக்கிற மாதிரி இருந்துச்சு. இது காய்கறி ஸ்டாண்டுக்கு தான் வாங்கினது. ஆனால் உப்பு ஜாடி வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும்னு வச்சேன். ஆனால் இப்போ எடுத்துட்டேன். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போலே ஒரு க்ளீனிங் ஒர்க் நம்ம பண்ணுறோன்னா ஒரு பொருளையும் எடுத்துகிட்டு டக்குன்னு க்ளீன் பண்ணி ஆஸ் யூஷுவல் எப்படி இருந்ததோ அதே இடத்துல அதே மாதிரி வச்சுட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இதை மாற்றலாம் அதை மாற்றலாம்னா நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதிலே நின்றுட்டே ஒரு இடத்த பார்த்துட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கே ஒரு ½ அன் ஹவர் ஆகும். அது டைம் தான் வேஸ்ட்டு. அதனால் நம்ம க்ளீனிங் எப்போ அதெல்லாம் பண்ண வேணாம். என்னென்ன பொருள் எங்கே இருக்கோ அப்படியே எடுத்து கழுவிட்டு அப்படியே வைக்கும்போது ஈஸியாக இருக்கும். மாற்றணும்னு நினச்சா ஃப்ரீ டைமில் ஒரு டைம் மாற்றிக்கலாம், அவ்வளோதான். அப்புறம் இந்த சைடில் 2 ஷெல்ஃப் இருக்குது பாருங்கள். அது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சில்வர் தான். அது கலர் கோட்டிங் இருக்கும். அதில் வந்து வெறும் சில்வரில் 3 டப்பா இருக்கும். அது ஒன்று நாட்டு சக்கரை, ஒன்று சுகரு, ஒன்று டீ தூள், அது வச்சுருப்பேன். மற்றதுலலாம் கொஞ்சம் இதான் தேவையான பொருள். வெந்தயம் வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருப்பேன். அந்த மாதிரி அடிக்கடி எடுக்கிற பொருள் வச்சுருப்பேன். இப்போ மேலே ஃபுல்லாக பாப்பா தான் பேப்பர் போட்டு கொடுத்துச்சு. இந்த ஷெல்ஃப் தான் கையவே வைக்கலைங்க. இந்த பக்கம் மட்டுமே நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து மாலை போடுறதுக்காக போயிட்டுருக்கோங்க. நம்ம வந்து அன்னதானத்துக்கு வந்து கோயிலுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஊர்லேயுமே ஒருத்தவங்க தனித்தனியாக வந்து நம்ம காசு கொடுப்போம். டெய்லி அன்னதானம் வந்து கோயிலில் உண்டு. அப்போ ஒரு ஊர்லேயும் வந்து காசு கலெக்ட் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு ஊருக்கு 2 பேர் செலக்ட் பண்ணி மரியாதை செலுத்துவாங்க. இதில் வந்து எங்கள் அக்காவுக்கு தான் வந்து துண்டெல்லாம் போட்டு அந்த காசு கலெக்ஷன் பண்ணி கொடுத்தாங்கள்ல, அதனால் அவங்க வந்து கோயில் சார்பாக மரியாதை வந்து செலுத்தினாங்க. 10 ரூபாய் இருந்தாலும் அவங்களால என்ன முடியுமோ அன்னதானம் கொடுக்க சொல்கிறாங்க. ஓம் சக்தி கோயிலோட சிறப்பே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்னதானம் தான். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க. கிட்டத்தட்ட வந்து இப்போ 3-4 ஹவர்ஸ் ஆணுச்சு கோயில்லையே. ஆனால் நான் டக்குன்னு வந்து காமிக்கிறேன் பஸ்ஸை. அன்னதானத்துக்கு வந்து சாம்பார் சாதம் ஒரு பாக்ஸும் ஒரு தண்ணி பாட்டிலும் எல்லாருக்கும் ஒன்று கையில் கொடுத்துட்டாங்க. அதே நாங்கள் லஞ்சு சாப்பிட்டுக்கிட்டோம். மாசாணியம்மன் கோயில் போடலாம். டைமிங் செட் பண்ணிக்கிறேன். அப்படி செய்யக்கூடாது. கொஞ்ச நேரம் தான் பாட்டு வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம் மட்டும் கொஞ்சம் பேசிக்க முடிஞ்சுது, பேசிக்கிட்டோம். மற்ற டைம் பேசவே முடியல. ஏன்னா ஃபுல்லாகவே வந்து அம்மன் பாட்டு, ஓம் சக்தி பாட்டு அந்த மாதிரி வந்து பாட்டு போட்டுகிட்டே இருந்தாங்க. அந்த பாட்டை கேட்டுகிட்டே தான் போகணும். தூங்கலாம் யாரும் கூடாது. நம்ம மாலை போட்டுட்டு தினம் கோயிலுக்கு போகிறோம், அதனால் வந்து தூங்காமல் போகணும். அதனால் வந்து ஃபுல்லாகவே சாமி பாட்டு தான் போட்டுட்ருந்தாங்க. அதில் ஒரு சில பேருக்கு வந்து மட்டும் சாமி வந்து வந்துச்சு. கொஞ்சம் சேஃபாக வந்து பார்த்துக்கிட்டாங்க. எல்லாரையுமே வந்து அக்கா தான் வந்து சேஃபாக வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. ஏன்னா பஸ்ஸில் வந்து ரொம்ப வந்து ஆபத்து ஆடுறது, சாமி வர்றது. அதனால் வந்து சேஃபாக பிடிச்சிக்கிட்டாங்க. சீட்டை விட்டு யாரும் வெளியில் வராத அளவுக்கு சேஃபாக வந்து பார்த்து பிடிச்சாங்க. ரொம்ப பெரிய விஷயம் அது. நெக்ஸ்ட்டு நாங்கள் கிட்ட வந்து நெருங்கிட்டோம்.
நல்லபடியாக வந்து எல்லாரும் வந்து சாமியை பார்த்துட்டு நம்ம மாலை சாத்திட்டு நம்ம வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து தான் நம்ம அப்பாடா நல்லபடியாக நம்ம வந்து வந்த வேலை நமக்கு சிறப்பாக முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து எடுத்தோம். இது வெளியில் வந்து கடைகள்லாம் இருக்கும்ல, அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எல்லோரும் ஒன்று சேர்ந்து வெளியில் போகலான்னு அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்தே தான் இருக்கணும், பிரிஞ்சிடவே கூடாது. அதனால தான் எங்க போனீங்க? ஓம் சக்தி பக்தர்கள் ஒரு லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.